உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. சொல்லுங்க, உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர்நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர்நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். சொல்லுங்க, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. சொல்லுங்க, தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. சொல்லுங்க, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. ஆக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆமென். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு விழுந்து போய் இருக்கிற எங்கள் கூடாரங்களை, தளர்ந்து போய் இருக்கிற எங்கள் கூடாரங்களை உமது கரத்தினாலே எடுத்து கர்த்தர் கட்டுவீராக. எல்லாம் சோமனு பார்க்கலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்து ஓ ரபா பா 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 பா. இந்த மாதத்தில் ஆண்டவராக இயேசு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்த அந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோமே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கி கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கிற இயேசுவான் உயிர்த்தெழுதி நாம தரிசிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே. இந்த நாளிலே மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுவதாக. இன்னைக்கு ஒரு வல்லமை இறங்கி வரட்டு ஆண்டவரே. பூமி அதிர்ந்ததப்பா, கல்லறைகள் வெடித்தது ஆண்டவரே, திரைச்சலை இரண்டாக கிழிந்ததப்பா.
இந்த அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நாங்கள் பார்க்க வேண்டுமப்பா. இந்த மாதத்தில் ஒரு மகிமை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாம் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாழானவைகள் எல்லாம் கர்த்தர் நீ சீர்படுத்துகிறவர். நிர்மூலமானவைகளையே நீ எடுப்பித்து கட்டுகிறவர் அல்லவா. இந்த மாதத்தில் கர்த்தர் எழுப்பி கட்டுங்கப்பா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீங்க செய்யுங்கப்பா. இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசத்தை எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆவியில் ஒரு வித்தியாசம் இறங்கி வரட்டா. இன்னைக்கு பரலோகத்தில் இருந்து தேவ மகிமை இறங்கி வருவதாக, பரலோக மகிமை நாங்கள் தரிசிக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஓ ரமணதலதரவா, இயேசுவின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ஆண்டவருடைய வல்லமை வார்த்தைகள் அப்படியே இறங்கி வருவதாக. இந்த மாதத்தில் நாங்கள் மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் கர்த்தருடைய அக்கினியை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்கள் சபையில தேவன் உலாவி வருகிற நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஓ ஆண்டவர், பொன் விளக்குகள் மத்தியிலே, ஓ குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிற தெய்வத்தின் சாயல் நாங்கள் தரிசிக்க வேண்டும் அப்பா. மகிமை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்க வேண்டும் சுவாமி. எங்கள் சபைகளிலே வெளிச்சம் நீங்க தான் ஆண்டவரே. சொல்லுங்க, யோவான் பத்மித்தியில் எழுதுகிறார் வெளிப்படுத்தல, அங்கே சபை இல்லை, ஆனா ஆட்டுக்குட்டி தான் சபை. அங்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, ஆட்டுக்குட்டியானுடைய அந்த முகமே நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. அவரே நமக்கு ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. மக்கு நன்றி செலுத்துகிறோம்பா. இந்த மாதத்தில் ஒரு மகிமை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒரு தேவனுடைய செயலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பா. ஆளுகை செய்கிற தெய்வத்தினுடைய மகிமை நாங்கள் தரிசிக்க வேண்டும் சுவாமி. கர்த்தரைகளை நடத்துங்கப்பா. கர்த்தரைகளை நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தரைகளை நடத்துங்கப்பா. எங்கள் கூடாரங்களை விரித்து கட்டுவார் இல்லை ஆண்டவரே. எங்கள் கூடாரங்கள் எல்லாம் உடைந்து போய் இருக்கிறதப்பா. எங்கள் கூடாரங்கள் எல்லாம் விழுந்து போய் இருக்கிறது சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் எடுத்து கட்டுவீராக. நீர் எடுத்து நீர் கட்டுவீராக. எங்கள் கூடாரத்தை எடுத்து கட்ட ஆள் இல்லை அப்பா. எங்கள் கூடாரங்களை எடுத்து கட்ட ஆள் இல்லை சுவாமி. இந்த நாளிலே கர்த்தர் எடுத்து கட்டும்படிய நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எடுத்து கட்டுவீராக. எங்கள் கூடாரங்களை கர்த்தர் நீர் கட்டுவீராக. எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீர் கட்டு. எல்லாம் சொல்லுங்க, எங்கள் கூடாரங்களை எடுத்து கட்டுங்கப்பா. எங்கள் வீடுகள் கட்டப்படுவதாக, எங்கள் வாழ்க்கைகள் கட்டப்படுவதாக. என் சபை கட்டப்படட்டும் ஆண்டவரே. என் சபைகள் கட்டப்படட்டும் அப்பா. என் சபைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. என் சபையின் மத்தியில் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாளை தேவனுடைய மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் நன்மை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர். நாளில் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வார்த்தையாய் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறாருமா. ஏதோ ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்க விரும்புகிறார். அந்த மகிமை மனிதனுடைய மகிமை அல்ல, இது பூமிக்குரிய மகிமை அல்ல, அது பரலோகத்தில் இருந்து அது இறங்கி வந்த புதிய எருசலேமினுடைய மகிமை அல்லவா. என் ஆண்டோட மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தெய்வத்தினுடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வருவதாக. கர்த்தாவே, உமது நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. இந்த வார்த்தையின்படியே இந்த மாதத்தில் எல்லா காரியங்களை கர்த்தர் புதிதாக்குவீராக. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேவன் நன்மைகளை செய்ய. இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல உற்சாகமாக இருக்கிறாங்களே, சொல்லும் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம் வசனங்களை வைத்து அந்த மாதத்தை நாம் கடந்து வருகிறோம். ஏன்னா ஒரு செங்கடலை கடக்க கர்த்தருடைய வார்த்தை வேணும்.
ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒரு புதிதான கிருபைகள் நமக்கு வேணும். அப்போ ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, இந்த 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் வசனம், சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. யாரா? இப்போ இயேசுவானவர் சொல்றாரு, சிங்காசனத்தின் மேலே வீற்றிருந்தவர் யாரு? அவர்தான். இப்போ சிங்காசனமே வீற்றிருக்கிறவர் யாரு? ஒருத்தர் த்ரோன்ல ஒரு சிங்காசனத்தில் ஒரு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா அவர் யாரு? ராஜா, ஆளுகை செய்கிறவர். அப்ப ராஜாதி ராஜா, யூத ராஜ சிங்கம் சிங்காசனத்து மேலே வீற்றிருக்கிற இயேசுவானுடைய வார்த்தை வருகிறது, இதோ இதோ அப்படின்னா இப்போ இது நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள் இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் துவங்கி வைக்கிறார், சில கதவுகளை கர்த்தர் திறந்து வைக்கிறார், ஒரு நன்மையை கர்த்தர் உன்னிலே ஆண்டவர் கொண்டு வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் அதை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னா அவரிடத்துல அதிகாரம் உண்டு, அவரிடத்துல வல்லமை உண்டு, அவர் சர்வ ஆளுகை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் வல்லமை உண்டு. ராஜாவின் வார்த்தைக்கு வல்லமை அதிகாரம் உண்டு. அப்ப சிங்காசனம் வீற்றிருக்கிற ராஜாவினுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ கவனிங்கள், இதோ நான் சகலத்தையும், அப்ப சகலத்தையும் நாம விழுந்து போன இந்த பூமி, விழுந்து போன சாத்தான், விழுந்து போன மனுக்குலம், இது எல்லாவற்றையும் பாவங்கள், சாபங்கள், அந்த வீழ்ச்சி எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தல ஜெயிச்சுட்டு இந்த 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அப்ப எப்படி ஆண்டவர் உருவாக்குறாரா? புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, பழவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போ யோவானாகிய நான் அந்த பத்மு தீவில் அவர் பார்க்கிறாரு, புதிய எருசலேம் ஆகிய, என்ன எருசலேமா? கர்த்தருடைய பரிசுத்த நகரமாகிய அந்த புதிய எருசலேமை, பரிசுத்த நகரத்தை எங்கிருந்து அவர் பார்க்கிறாரா? தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பூமியிலே தேவனுடைய ஆட்சி உண்டாகும்படியாய் புதிய பூமி ஆண்டவர் உருவாக்கி அந்த எருசலேம் ஆண்டவர் எங்கிருந்து இறங்கி வர பண்றாரா? பரலோகத்தின் சாயல். அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற சாயல், நான் எங்கு வாழ போறேன்னா, நான் யாரோடு வாழ போறேன்னா, வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனோடு வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அந்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது எப்படி இருக்குதா? அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற, திருமணத்துக்கு தயாராக இருக்கிற ஒரு மணவாட்டியை போல அது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே, என்னம்மா, யார் யார் நடுவில்? அப்போ என் நடுவிலே, என்னிடத்திலே, மனுஷரிடத்திலே, நல்லா கவனிங்க 3ஆம் வசனத்தில், மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்ப எங்க ஆண்டவர் எங்க வாழ ஆரம்பிக்கிறாரா? மனுஷர் மத்தியிலே. அல்லேலூயா. மனிதரோடு அவர் வாழ இறங்கி வருகிறார். வசனம் சொல்லுகிறது, மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். நம்மத்திலே அவர் வாசமாய் இருக்கிறார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக நிற்கிறார்களோ, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து எடுக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்கிறார்களோ, அவர்களுக்கு அவரே தேவனாய் இருக்கிறார். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனை. அப்போ நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், அவர் நமக்கு தேவனா இருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்காக நிற்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரா? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிறார். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் போது, கர்த்தருக்காக நீங்கள் வாழும்போது, தேவனுடைய வருகையை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிற போது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படியே உங்கள் கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துடைக்க ஆரம்பிப்பார். நீங்கள் எதை குறித்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எரேமியால வசனம் சொல்லுகிறது, அப்படியே இருங்க, எரேமியால வசனம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் கூடாரம் அழிந்து போயிற்று. என் கூடாரம் என்னவாயிச்சா?
என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்கள் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லையே என்று சொல்லி சபைக்காக, குடும்பத்துக்காக, ஜனங்களுக்காக புலம்புகிற ஒரு புலம்பலின் சத்தம் துணிக்கிறது. இனி சபைக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறாயா? அழிந்து போகிற ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறாயா? உன் பிள்ளைகளுக்காக நீ அழுது கொண்டு இருக்கிறீங்களா? சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், நெருக்கங்கள் நிமித்தமா நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி மரணம் இல்லை. வசனம் சொல்லுகிறது துக்கமும் இல்லை. என்ன கிடையாதா? துக்கமும் இல்லை. வெளிப்படுத்து 21:4 இனி துக்கம் இல்லை பாவம் வாழ்க்கையில. எத்தனை பேர் துக்க முகமா வந்திருக்கிறீங்க? சாமுவேல் இரவெல்லாம் அழுது அழுது ஜெபிக்கிறார். இரவெல்லாம் அழுது அழுது ஜெபிக்கிறார். ஐயோ, தெய்வத்தினுடைய சித்தம், தெய்வத்தினுடைய ராஜ்யம் இங்கு நடக்கவில்லையே. சவுல் நான் ராஜாவானேன் என்று சொல்லி ராஜ்யத்தை அவன் ஆளுகிறான் என்று நினைக்கிறானே. ஆனால் தெய்வம் தான் அவனை ராஜாவாய் ஏற்படுத்தினீர். பூமியிலே கர்த்தர் ஆளுகை செய்கிறீர் என்பதை சவுல் மறந்து கீழ்ப்படியாமல் போனானே என்று சொல்லி ராத்திரியெல்லாம் சாமுவேல் துக்க முகமாய் அழுது கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டோடைய வார்த்தை வருகிறது, நான் தள்ளின சவுலுக்காக நீ எவ்வளவு நாளைக்கு நீ துக்க முகமாக இருப்ப? உன் கொம்பை தைலத்தினாலே நிரப்பி கொண்டு வா. அல்லேலூயா. அப்போ கொம்பு தைலத்தினால் நிரப்பப்படுகிறது அப்படின்னா கர்த்தர் புதிய காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய ஆளுகிறவனை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார். அந்த எண்ணெய் என்பது ஒரு மகிழ்ச்சிக்கு ஒரு அடையாளம், ஒரு ராஜாவுக்கு அடையாளம், தேவனுடைய அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அப்ப துக்கம் எப்போதுமா மாறும்? ஒரு புதிய அபிஷேகம் என்னிலே இறங்கும் போது என் கொம்பு தைலத்தினால நிரம்ப 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 என் துக்கமெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் துக்க முகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில ஐயோ என்ன நடக்குமோ, எப்படி இதை கடந்து வர போகிறேனோ, எப்படி சில சூழ்நிலைகளை நான் மேற்கொள்ள போறேன் தெரியலையே, என் பிள்ளைகள் எதிர்காலம் என்ன, திருமணம் என்ன, வீடு என்ன, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ துக்க முகமாய் இருப்பது என்ன? தேவையானது ஒன்றுதான், உன் கொம்பை தைலத்தினாலே நிரப்பி கொண்டு வா. உன் கொம்பு தைலத்தினாலே நிரம்பட்டும். உன் வாழ்க்கை அபிஷேகத்தால் நிரம்பட்டும். உன் சிந்தனைகள், எண்ணங்கள் வசனங்களினால நிரம்பட்டும். வசனத்தினால நிரம்ப 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 கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தினால நிரம்ப நிரம்ப, தேவ ஆவில் நிரம்ப நிரம்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பார். வசனம் சொல்லுகிறது, கண்ணீரெல்லாம் துடைக்கிறாரு. அங்கே மரணமும் இல்லை, அங்கே துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. சங்கீதம் 144 சொல்லுது, இனி எங்கள் வீதிகளிலே கூக்குரல் உண்டாயிராது. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய குடும்பத்தில் குழப்பம், நிறைய பேர் வாழ்க்கையில் பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு உறவில்லை, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாதபடி பிரிந்து கிடக்கிற சூழ்நிலைகள், எப்பொழுதுமே ஒரு விதமான ஒரு கூக்குரலும் ஒரு விதமான பிரிவினைகளுமாய் இருக்கிற குடும்பங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, ஒரு மனம் இல்லையா, தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எங்கள் வீட்டில் அலற சத்தமே வரக்கூடாது, சண்டை போடுற சத்தமே எங்கள் வீட்டில் வரக்கூடாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவான், ஐயோ எங்கள் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கிறாங்கப்பா. என்ன சொல்லணும்? உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? எப்பவுமே இந்த குடும்பம் எப்படி இருக்குது? மகிழ்ச்சியான குடும்பம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் எதை கொடுக்குறார் தெரியுமா? மகிழ்ச்சியை விதைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. இப்போ கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்படுறோம். அப்போ கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்படும் போது தேவன் நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முந்தினவைகள் ஒழிந்து போயின. ஆண்டவர் எதெல்லாம் ஒழிந்து போயிச்சா சொல்லுங்கள்? பழசெல்லாம் போயிடுச்சு. இந்த ஜனவரி மாதம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எத்து போட்டு என்ன பண்ணுவாங்க? கொளுத்துறாங்க. என்னம்மா? போகியா. வீட்டில் இருக்கிறதெல்லாம் பழசெல்லாம் போட்டு கொளுத்துவான். அவன் மட்டும் மாறவே மாட்டான். இது எரியுது, இது கொளுத்தேன். ஏன் உன் வீட்டு பக்கத்தானே எரியுது, நீ கொளுத்து. குணம் மாறாது, ஆள் மாற மாட்டான்.
வீட்டில் இருக்கிற பழசு டயர் டியூப் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துவானே தவிர அவனை கொளுத்த மாட்டான், அவன் மாற மாட்டான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவருடைய சாயல் நமக்குள்ள வந்துடும், மகிமை நமக்குள்ள வந்துடும். என்ன மாறிடுவோம்? நம்ம புது சிருஷ்டியா, ஒரு புதிய ஒரு மனிதனா கர்த்தர் மாற்றுகிறவர். அப்போ நம்ம எதுக்கு நம்ம ஜெபிக்கணும்? இந்த சபை கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். கிறிஸ்துவுக்குள்ளே என் சபை வளர ஆரம்பிச்சதுன்னா பழையவைகளை கர்த்தர் ஒழித்து போடுவார். எதெல்லாம் வீழ்ந்து இருக்கிறதோ, எதெல்லாம் அறுப்புண்டு இருக்கிறதோ, எதெல்லாம் கூடாரங்கள் அறுப்புண்டு போய் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தினவைகள் ஒழிந்து போயின, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நம்முடைய குடும்பத்தில் தெய்வம் ஆளுகை செய்கிறார், சபைகளை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேலே வீற்றிருந்தவர் அப்படின்னா ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அந்த ஆளுகை செய்கிற தெய்வம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யார் வாக்குத்தத்தை கொடுக்கிறதா? இது யார் சொல்ற வார்த்தை? இது சிங்காசனத்திலே வீற்றிருந்தவர். அப்ப யாரிடத்திலிருந்து டைரக்டா நமக்கு வார்த்தை வருது? கர்த்தரிடத்திலிருந்து. இயேசுவானவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அப்ப இந்த மாதத்துல சபையில ஒரு புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம். மரித்து இதோ மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிற இந்த மாதத்தில் குட் ஃப்ரைடே ஆராதிக்க போகிறோம், ஈஸ்டர் ஆராதனை ஆராதிக்க போகிறோம். நம்ம மரித்து ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தது போல இன்று அநேக கிரிகள் மறிக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள சபை உயிர் அடையணும். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். அப்படியே பரலோகத்துக்கு போயிட முடியாது. எல்லாரும் பரலோகத்தில் பரலோக நகரத்தை காண முடியாது. எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை ஆயத்தப்படுத்துகிறானோ ஆதாயமாக்கப்படுகிறானோ அந்த ஒரு மனிதனுக்கு தான் கர்த்தர் கிருபையை தருகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு மரித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவரோடு கூட நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். ஒரு மனிதனை அறிவேன், நான் கிடையாது, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பிழைத்திருக்கிறது நான் அல்ல. பவுலை கேட்ட என்ன சொல்லுவாரு? நான் கிடையாது. பவுலே நான் கிடையாதுப்பா. அந்த பவுல் செத்து போயிட்டான், அந்த சவுல் செத்து போயிட்டான். இன்னைக்கு வாழ்வது கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அது தெய்வத்தின் நாமத்துக்கு மகிமையாய் என் தெய்வத்தின் சாயலை இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கணும். ஆண்டவர் சொன்னார், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை நீ நம்பலையான்னு தெரியல, ஒரு டவுட்லயே உட்கார்ந்து இருக்கிற, பின்னும் அவர் இந்த வசனங்கள் கர்த்தர் எனக்கு செய்வாரா? ஆண்டவர் சபையை புதிதாக்குவாரா? ஒரு புதிய மகிமை இறங்கி வருமா? என் கணவன் மாறுவாரா? சூழ்நிலைகள் மாறுமா? என்னுடைய போராட்டங்கள் மாறுமா? வருத்தங்கள் மாறுமா? அப்ப ஆண்டவர் சொல்றார், நிறைய நீ விசுவாசிக்காம இருக்கிற தேவனுடைய வார்த்தையை விசுவாசி. பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகளா? ஹல்லேலூயா. சத்தியமும் உண்மையுமானவைகள். இந்த வார்த்தை சத்தியம்னா இந்த வார்த்தை அது கிரியை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகள் சத்தியம் உள்ளது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை உள்ளவைகள். மனம் மாற ஆண்டவர் மனுஷர் கிடையாது. ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார். அவர் வாக்கு தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னா அவர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தருடைய செயல் என் வாழ்க்கையில இறங்கி வர வேணும்னா என்னை இன்னுமாய் நான் அர்ப்பணிக்கணும். என் சபையை கர்த்தர் புதிதாக்குவாராக. அவர் சொல்றாரு, இவைகளை எழுது, இதை எழுதி வைப்பா. ஏன் தெரியுமா? இது எல்லாத்தையும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குறார். உன் மகிமையை கர்த்தர் புதிதாக்குகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் புதிதாக்குகிறார். உங்க அபிஷேகத்தை கர்த்தர் புதிதாக்குகிறார். அல்லேலூயா. ஒரு புதிய கிருபைகள், புதிய தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்னை நோக்கி 6ஆம் வசனத்திலே, ஆயிற்று, இது நிறைவேற்றினேன், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். நீ தாகமா இருந்தா, தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலே இலவசமாய் நான் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அடுத்த பக்கத்தில் திருப்பணும் அப்படின்னா 22ஆம் வசனத்தில், அங்கே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு
ஆலயம். அப்ப ஆலயம் யார் தான்? ஆட்டுக்குட்டி ஆனவர் தான். வசனம் சொல்லுது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அங்கே பிரகாசித்தது. அடுத்த வசனத்தில், அல்லேலூயா, 23 வசனத்தில், தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்ப நமக்கு இது வெளிச்சமே கர்த்தருடைய முக பிரகாசம்தான். கர்த்தருடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியர்னு சொல்கிறீங்களோ, எதெல்லாம் தோல்வின்னு சொல்கிறீங்களோ, எதெல்லாம் நடக்கலை, இது நடக்குமா என்று கேட்குறீங்களோ, அத்தனை காரியங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறாரே. விழுந்து போய் இருக்கிற உன்னுடைய கூடாரங்கள், விழுந்து போய் இருக்கிற சில காரியங்கள், சில சபையின் காரியங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்த வல்லமை உடையவராய் இருக்கிறார். பாதி சமுத்திரத்தை தாண்டிட்டோம். என்னம்மா, பாதி சமுத்திரத்தை தாண்டி வந்துட்டோம். 20 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 21வது நாளில் காலை வைக்கிற முழுசா. இன்னைக்கு மீதி இருக்கிற சமுத்திரத்தை தாண்டணும்னா பின்னாடி பார்க்கக்கூடாது, முன்பாக, எனக்கு முன்பாக தேவனுடைய தூதரானவர் நடந்து போகிறார், எனக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் நடந்து போகிறார். அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் கடந்து போகணும். அல்லேலூயா. நீ சமுத்திரத்தை தாண்டி வந்தால் எகிப்தியர்கள் அந்த கரையிலே, சமுத்திரத்தின் கரையிலே செத்த பிரேதங்களாய் விழுந்து கிடந்தார்கள். இன்னைக்கு ஒரு ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதத்திலே ஒரு பெரிதான ஒரு ஜெயம் நமக்கு இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இயேசுவான் ஒரு உயிர்த்தெழுந்த இந்த பண்டிகை கொண்டாடுகிற நல்ல மாதத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமை என் வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாக்க வல்லமை உடையது. தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். அநேகருக்கு புதிய இருதயங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அநேக கணவன்மார்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அநேக குடும்பங்களிலே தேவனுடைய நன்மை இறங்கி வருகிறது. கர்த்தர் பழையவைகளை எல்லாம் ஒழிந்து போக செய்து எல்லாவற்றையும் புதிதாக்க தெய்வம் நல்லவராய் இருக்கிறார். இங்கே என்னாலும் ஒரு மகிமையை தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவார். இந்த உடல் சுகவீனமாக இருக்கிறீங்க, நான் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஒரு அங்கத்தை தாங்கப்பா, எனக்கு புதிய சரீர பாகத்தை தாங்க ஆண்டவரே, எல்லாம் புதுசாகணும்பா. மோகன் சி லாசரஸை அவருடைய சாட்சி நிறைய பேர் நமக்கு தெரியும் இல்லையா? இருதயமே புதிதாக்கப்பட்ட ஒரு சாட்சி. அவ்வளோதான். அவர் பிழைக்க முடியாது என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் புதிய இருதயத்தை கொடுத்து இம்மட்டும் ஊழியத்தில் நடத்தி வரார். அப்படின்னா உங்களையும் என்னையும் நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் புதிதாக்குவார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நீ வந்து பாரு. நாத்தான்வேல் சொல்லுகிறார், நீ வந்து பாரப்பா, நாசரேத்துக்கு நன்மை வருமா? நீ வந்து பாரு. பிலிப்பு சொல்றார், நீ வந்து பாரு. நீ வந்து பார்த்தா அதை உன் கண்களினாலே நீ காண்பாய். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறாரே. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் சபையில் செய்கிறாரு. முந்தின மகிமை அல்ல, பழைய காரியங்கள் அல்ல, ஏதோ ஒரு புதிய காரியத்தை என்னிலே தேவன் துவங்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். புதிய நன்மைகளை கர்த்தர் தருகிறார். என் வாழ்க்கையை, குடும்பத்தை, சபையை கட்டி எழுப்ப தேவன் நல்லவராகவே இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா, ஓ உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோமப்பா. எனக்கு தேவனுடைய வார்த்தையை கையில் எடுத்து, அப்பா நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தெய்வமே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோமப்பா. நீ சகலத்தையும் புதிதாக்குற தேவன் அல்லவா. என் வாழ்க்கையில் சில காரியங்களை புதுப்பித்து தாங்கப்பா. என் தேவாலயம் புதுப்பிக்கப்படுவதாக. அது பரலோகத்தில் இருந்து, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு எருசலேம் அல்லவா. இன்று எங்கள் வாழ்க்கையில பரலோக மகிமை இறங்கி வருவதாக. எல்லா ஜெபமும் பார்க்கலாம். எல்லா கேளுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஒரு புதிதாக்குகிற ஒரு வல்லமை, தேவனுடைய ஆளுகை என் சபையிலே, என் குடும்பத்தில் இறங்கி வருவதாக. ஓ ரமணா, ஒரு மகிமை நாங்கள் தரிசிக்கணும். ஆண்டவரே, என் கொம்பு தைலத்தினாலே நிரம்பணும்பா. இந்த மாதம் என் கொம்புகள் எல்லாம் தைலத்தினால் நிரம்பணும். ஆண்டவரே, என் தலைகள் எண்ணெயினாலே நிரம்புவதாக. அபிஷேக தைலங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. சகலத்தையும் புதிதாக்குதலின் வல்லமை இறங்கி வருவதாக. இனி ஒரு சாபமும் இராது. சாபங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாபங்கள்,
பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சாபங்கள், ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற சபிக்கப்பட்ட ஆவிகள், தீட்டின் ஆவிகள் விலகுவதாக. என்னை சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். விழுந்து போன ஒரு பட்டணம் தான், விழுந்து போன ஒரு மனிதன் தான், இந்த வீழ்ச்சிக்குள்ளாய் ஆண்டவர் அழிவுக்குள்ளாய் நின்ற ஒரு சமுதாயம் தான். என்னை கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, விழுந்து போன மனு குலத்தையே புதிதாக்கினீரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே. உம்முடைய உயிர் தெழுதின் வல்லமை இறங்கி வருவதாக. என் சபைக்குள்ள ஆட்டுக்குட்டியானவர் கடந்து வருவாராக. ஓ, சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா, நீர் இறங்கி வாங்கப்பா. என் சபை நடுவில் கர்த்தர் ஆளுகை செய்ய. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சகல புதிதாக்குவீராக. மனம் புதிதாக்குறனாலே மறுரூபமாகுங்கள் ஆண்டவர் சொன்னாரே. எங்கள் இருதயங்கள், எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் கர்த்தருடைய வல்லமையினாலே புதிதாக்கப்படுவதாக. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, கர்த்தர் எங்களை புதிதாக்குவீராக. எங்கள் குடும்பத்தில் தேவ வல்லமை இறங்கி வருவதாக. எங்கள் சபைகளை, ஊழியத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துவாராக. ஓ ஆண்டவர் அப்பா, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற எங்கள் பட்டணங்களை கர்த்தர் எடுப்பித்து கட்டுவீராக. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறவர். இந்த மாதத்தில் ஊழியங்கள் கட்டப்படட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும், சகலமும் புதிதாய் மாறுவதாக. பழைய காரியங்கள் ஒழியட்டு ஆண்டவரே. யாக்கோபு எல்லாவற்றையும் கர்வாலி மரத்தின் கீழே புதைக்கிறார், வஸ்திரத்தை மாற்றுகிறார். கர்த்தரை சந்திக்க அவர் கடந்து போனாரே. இன்னைக்கு தெய்வத்தை நான் சந்திக்க வருகிறேனப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர். இந்த வசனங்கள் எல்லாம் சத்தியமும் உண்மையுமானவைகள். சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பங்கள், உங்கள் ஊழியங்கள், சபைகளிலே கர்த்தர் ஒரு புதிதாக்குதலின் ஒரு மகிமை, புதிதாக்குதலின் வல்லமை அது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற சுவாமி, கர்த்தர் புதிதாக்கி எங்க வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நடப்பதாக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பரிசுத்த நாமத்தில் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.